2 ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட், 1 கப் சர்க்கரை, 2 காஃபி தூள், ஈனோ பாக்கெட்டு, 1 கப் மைதா. இது 2 ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட். இது அரைக்க போறோம். அதுல காஃபி தூள் கொஞ்சமா, இது 1 கப் மைதா மாவு ஜலிச்சு மாவு, இது 1 கப் சர்க்கரை ஜலிச்சு சர்க்கரை, இல்ல 2 கரண்டி சுடு தண்ணி எடுத்து அதுல ப்ரூ காஃபி போட்டு சோடா உப்பு போட்டு வச்சிருக்கோம். இது 1 கப் அரைச்ச சர்க்கரை, இது அந்த 2 பிஸ்கட் போட்டு அரைச்சோம், அது காஃபி தூள் போட்டு அது. இதெல்லாம் இதுல போட்டுட்டு அப்புறம் இது சேர்த்துட்டு இது சேர்க்க போறப்ப பன்க பஸ்க மைதா மாவு, சர்க்கரை, அப்புறம் காஃபி பிஸ்கட் போட்டு கலக்குறோம். இல்ல கொஞ்சமா சோடா உப்பு போடுறோம். இப்போ இதுல பால் ஊத்தி நல்லா கலக்குறோம். இது மாதிரி கொஞ்சம் கட்டியா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் பால் ஊத்து போறேன். இப்போ இதுல காஃபி தூள், சோடா உப்பு போட்ட சுடு தண்ணி அது 2 ஸ்பூன் இருக்கு, அது ஊத்து போறேன் இதுல. அப்புறம் கொஞ்சம் பால். இது மாதிரி கெட்டியா இருக்கணும். இப்போ இதுல சோடா இன்னொரு பாக்கெட் போட்டிருக்கோம். இது மாதிரி கலர் வந்திருக்கு எல்லோ கெட்டியா. இப்போ இதுல எண்ணெய் ஊத்து போறோம் கொஞ்சமா. 1 கரண்டி, 2 கரண்டி, 3, இது 4 கரண்டி எண்ணெய். அவ்வளோதான், நல்லா கலக்கி விட்டுருணும். அவ்வளோதான். வாட்டியில் இது எண்ணெய் தடவி வச்சுருக்குது. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் தடவிட்டு நிறைய நல்லா அதில் மைதா மாவு போட்டு வச்சுக்குது. ஒட்டாத்துக்கு இப்போ கரைச்சி வச்சுதே இப்போ இது மேலே ஊற்ற போகுது. இது உள்ளார இது பூரா இதெல்லாம் ஊற்றிட்டு குக்கரில் வைக்கணும். இது மாதிரி ஸ்டீல் வாட்டில வந்து மாவு எல்லாம் போட்டுடணும். கரண்டி விட்டு கிளறக்கூடாது, இப்படி அப்படியே தட்டணும் சரியா வரதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது குக்கர் எடுத்துக்கிறோம். இல்லை ஒரு சின்னோண்டு ஒரு வாட்டி வச்சுக்கணும். நடுவில் வச்சுக்கிட்டு இது உள்ளார வச்சுட்டு டக்கன் போட்டு மூடிடணும். 1/2 மணி நேரம் வரைக்கும் கேஸ்ல வைக்கணும், ஸ்லோ ஃப்ளேம்ல. அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கணும்.